ஹலோ மீட் மிஸ்டர் மித்துனது நான் தான். ஒரு 3 இன்சிடென்ட் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை பற்றி அந்த யானை துரத்துன அந்த பாட்காஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அதை மறுபடியும் இந்த பாட்காஸ்ட் சேனல் நான் பேசவே இல்லை. பேசிட்டேனோ என்ன கருவமோ. சரி, ஓகே. இந்த யானை துரத்துற பாட்காஸ்ட்டில் அவனை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் சத்தியமங்கலம் பாட்காஸ்ட் இப்போ ரீசெண்டாக கூட அதை போட்டிருந்தேன். பயங்கர ஹிலேரியஸாக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. அந்த ஃப்ரெண்டு யாருன்னெலாம் கேட்குறீங்க, காட்டுறேன். ஒரு நாள் அந்த நாய் நேரில் பார்க்கும்போது எங்கேயாச்சும் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டார். அவர் புக்கெலாம் எழுதி ஆத்தர்லாம் ஆகிட்டார். இது புக்கெலாம் எழுதுறான் இவன் அப்படின்ட்டு. அவன் புக்கை பற்றி கூட ஒரு பாட்காஸ்ட் தனியாகவே நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த நாய் அட்ரஸ்லாம் வாங்கிச்சு, புக் அனுப்புகிறேன், படிச்சுட்டு ஏதாச்சும் பண்ணுறா அப்படின்னா இன்னும் புக்கு வந்து சேரல என்னென்னு தெரில. நான் சொல்லிலாம் 2-3 பேர் அவன் புக்கெலாம் வாங்கி படித்தாங்க. ஐயோ, அவன் யாருங்கிறது ரொம்ப ரிவீல் ஆகிருமோ. நான் அவன்கிட்ட ஒரு டைம் பேசிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு 2 பாட்காஸ்ட் பேசியிருக்கேன்டா, உன்னை பற்றி பேசிட்டா சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு என்னென்னு பார்த்துட்டு அவனை நான் ரிவீல் பண்ணுறேன். அவன் கூட நடந்த ஒரு 3 இன்சிடென்ட் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். அதில் ஒன்று தான் அந்த சுடுகாட்டு கவிதை. அது நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அந்த கவிதை சொல்லுங்கள் ப்ரோ, அந்த பாட்காஸ்ட் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் அந்த பாட்காஸ்ட்டு. நீங்கள் ஏதாச்சும் வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஹெட்செட் போட்டு சும்மா ஜாலியாக ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் கேட்குற மாதிரி நினச்சி நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க. அது கொஞ்சம் 2 ஒர்க் பண்ணல, ஈஸியாக இருக்கும்ல. என் மூஞ்சி முகரே எவ்வளோ நேரம் பார்க்க முடியும் உங்களால்? ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன் நான், அதுக்கு தான் சொன்னேன் நான். அப்புறம் வேறு என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேனே. 7:30க்கு வீக் டேஸ் கண்டிப்பாக பாட்காஸ்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரெகுலராக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்லாம் பிடிச்சிருக்கு, கேட்டுகிட்டே நைட் தூங்கிட்டேன் ப்ரோ அப்படின்லாம் மெசேஜ் வந்துச்சு. தூங்குறதுக்கு என் பாட்காஸ்ட் கேட்குறீங்க, பட் பரவாயில்ல, தூங்குறதுக்காகவாச்சும் கேட்குறீங்களே. நானும் அப்படி தான் தூங்கும்போது தென்கட்சிக்கோ சுவாமிநாதனோட கதைகள்லாம் போட்டு விட்டு தான் தூங்குவேனே. தனியாக இருக்கிறனால நைட் தூக்கம் வர மாட்டேங்குது. அது நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கேஸ்லாம் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஸோ இப்போ யாராச்சும் கூட இருக்கணும் அப்படின்ட்டு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா தான் நம்மளை ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு, தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடிட்டுருக்காரு. அப்புறம் மோகன சுந்தரம் அவரோட காமெடி ஸ்பீச்சஸ்லாம் அப்பப்போ போட்டு ஏதாச்சும் கேட்டுட்ருப்பேன். அந்த மாதிரி சும்மா என் பாட்காஸ்ட் கேட்டு தூங்குங்க, எனக்கு ஓகே தான். கண்ணா நீ தூங்கடா நானே பாட்டு பாட்டா, கண்ணா நீ தூங்க ஆட போங்க. சரி, ஓகே, கம்மிங் டு த பாட்காஸ்ட். என் ஃப்ரெண்டு சொன்னான்ல, அவன் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். கொஞ்சம் டார்க் எமோஷன்ஸ், டார்க் தாட்ஸ் அவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. அவன் கொஞ்சம் இந்த கவிதையெல்லாம் எழுதுவான். ஆக்சுவலாக நானும் எழுதுவேன். ரொம்ப க்ரியேட்டிவாலாம் இல்லை, கொஞ்சம் காமெடியாக கவிதை எழுதியிருக்கேன். இல்லை உட்காந்து ஆக்சுவலாக மெனக்கெட்டு கொஞ்சம் இந்த ஒரு டாபிக் கொடுத்து இதை பற்றி உனக்கு தோன்றது எழுது க்ரியேட்டிவாக அப்படின்னா கொஞ்சம் புல் ஆஃப் பண்ண முடியும், என்னால் டீசெண்டாக கவிதை எழுத முடியும். ஆனால் அவன் நல்லா எழுதுவான் அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். கொஞ்சம் கவித்துவமாக அந்த கொஞ்சம் முனைப்பு இருக்கும், அதில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும், டார்க் எமோஷன்ஸ் இருக்கும் நிறையா. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த பாட்டிலிருந்தே ஒரு இப்போது நான் ஒரு கவிதை எழுதுவேன் அப்படின்னா இந்த பாட்டிலேருந்து சும்மா வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறனால, நீ ஒரு பூ என்றால் நான், நீ ஒரு முள் என்றால் நான் அதில் ரோஜா, அன்பே முள், இப்படி கவிதை எழுதுன்னு வச்சுக்கோங்க. நீ ஒரு முள்ளாக இருந்தேன்னா அன்பே, நான் ஒரு முள்ளாக இருந்தேன்னா ஐயோ என்னமோ ஒன்று, நீ ஒரு முள்ளாக இருந்த அப்படின்னா நான் அதில் முளைக்கின்ற ரோஜா அன்பே, நீ எனக்காக முள்ளாயிரு, என்னை பாதுகாப்பவனே நீதான், பிறர் கண்ணுக்கு நீ முள்ளாக இருந்தாலும் என் கண்ணுக்கு என்னை பாதுகாக்கும் அன்பாளி பண்பாளி, என்னமோ இப்படிலாம் போட்டு ஏதோ அப்படி 2-3 போட்டு 2-3 ஆச்சரியக்குறி, ஆச்சரியக்குறி அதானே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்க. நம்ம தலைவரை கவிதை எழுத சொன்னோம் அப்படின்னா, இது ரொம்ப நான் ஸ்பாட்டில் பேசுகிறேன், அதனால் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கூட மொக்கையாக இருக்கலாம் உங்களுக்கு, பட் சொல்கிறேன். நம்ம தலைவரை கவிதை எழுத சொன்னோம் அப்படின்னா, நீ ஒரு முள்ளாக இருந்தால் அந்த முள்ளின் மேல் முனைத்த ரோஜா நான், முள்ளும் வளர்வதால் ரோஜாவை குத்தி கிழித்து அந்த ரோஜா இதழ்கள் சிதறி பிதறி பறந்து விட்டது. அடடா ஆச்சரியக்குறி, ரோஜாவை வளர்த்த முள்ளே ரோஜாவை வளர்த்த முள்ளே ரோஜாவை கொன்று விட்டதே, அடடா ஆச்சரியக்குறி. அப்படி டார்க் எமோஷன்ஸ் தலைவனுக்கு ஜாஸ்தி சொல்கிறேன். அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஆள். அவன் கொஞ்சம் கவிதைலாம் எழுதுவான், ஓகேவா. ஸோ நாங்கள் வந்து ஓகே கவிதை ஐயோ பேர் இவன் கவிதை எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், எங்கள் டீமுக்கே தெரியும். ஒரு நாள் கால் பண்ணான், டேய் கவிதை எழுத போகலாம். அவர் கவிதை எழுத போகலாமா, என்னை ஏன் கூப்பிட்றான்? சரி ஓகே, நம்மளும் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நம்மளும் ஒரு கவித்துவமான ஒரு ஆள், ஏதாச்சும் ஐடியா எங்கேயா ஸ்டக் ஆகிட்டான் அப்படின்னா, இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ், ஐயோ அவர் எங்கே, அந்த எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது, நீ எங்கே இருக்க, பட் ஓகே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ இன்டர்வல் பிளாக்ல எனக்கு ஒரு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவாக்கு ரத்னாவை கூட்டின்னு போனார்ல, அங்கே உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணி விட்றதுக்கு ஒரு சீன் வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி என்னை கூப்பிட்றான் போல், நம்மளும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தானே, நம்மளும் ஒரு கவிஞன் தான், அவனுக்கு எங்கேயாச்சும் பிளாக் ஆச்சுன்னா நம்ம ஏதாச்சும் எடுத்து கொடுப்போம். அடடே ஆச்சரியக்குறி அதானே, அதே தான் சார், அதை சொல்கிறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்றான் இருக்குது. சரி போவோம். இப்போ ரூம்குள்ளேயே இருந்து என்ன பண்ணுறது,
நம்ம லவ்வும் பண்ணுறக்கு ஒன்றும் கிடையாது, எக்யூப்டாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜாலியாக அது எக்ஸிஸ்டன்ஸ், அந்த எக்ஸிஸ்டன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு இவங்க கூப்பிட்றானா இவன் கூட போகிறது, இவன் கூப்பிட்றானா இங்கே போகிறது, அப்புறம் ஒர்க்குக்கு போகிறது, அப்புறம் என் ஷோ பேசுறது, அப்புறம் இந்த ஹெட்டுக்கிட்ட 2-3 திட்டு வாங்குறது, அப்புறம் மறுபடியும் வர்றது. இந்த ரூமுக்கு போகும்போதெல்லாம் வந்து கடலை அப்படின்னு சொல்லிட்டு மிக்சர்னு சொல்லிட்டு ஈரோடில் நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. கரூரில் கரம்னு ஒன்று இருக்குது, ரொம்ப அண்டர் ரேட்டட். இந்த சேலம் கலக்கல் மாதிரி முறுக்கு கலக்கல் நொறுக்கல் அப்படிலாம் கிடையாது, கரம்னு ஒன்று இருக்குது ப்ராப்பராக. கரூரில் மட்டும்தான் அதை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஈரோடில் வந்து இந்த சேலம் டைப்பில் இந்த கலக்கல் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இது நான் ஏன் இப்போது எனக்கு டக்குன்னு இந்த பேச இது ஞாபகம் வந்துச்சு. ஆனால் என் ஃபேஸ்லேயே ஏன் அந்த எமோஷன் மாறுது அப்படின்னா, இல்லை நான் என்னோடய லைஃப்பை யோசிச்சு பார்க்குறேன். 7 years பேக் வாரத்தில் ஒரு தடவை அந்த 20 ரூபா செலவு பண்ணுறக்கு, வாரத்தில் ஒரு தடவை ரொம்ப 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 யோசித்து அந்த 20 ரூபாயை கொடுத்து, அப்படி என்ன நாக்குக்கு உனக்கு சோகம் கேட்குது, ஏன் இப்போ வீட்டுக்கு போனால் சாதம் முங்கி தயிரோ ஹீரோ போட்டு பேச சாப்பிட முடியாதா அப்படின்னே ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த 20 ரூபாய்க்கு நான் அவ்வளோ யோசித்தேன் ஒரு காலத்தில். இன்றைக்கெலாம் நான் எவ்வளோ பிளஸ்டாக இருக்கேன். நம்மலாம் கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாதுன்னு பெரியவங்களாம் சொல்கிறது இதுதான் அர்த்தம் போல். சும்மா அப்பப்போ உட்காந்து அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் போல். அப்போ தான் நம்ம இன்றைக்கி எவ்வளோ பிளஸ்டாக இருக்கோன்னு ஃபீல் பண்ண முடியுது. அது மூலமாக கிராட்டிடியூட் அந்த இதை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியுது. பிரபஞ்சத்துக்குலாம் நன்றி சொல்ல முடியுது. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னா இதில் ஒரு ஆக்ஷன் கூட நடக்காது இல்லை. அதனால தான் சொல்லுவாங்க போல், கடந்து வந்த பாதை எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா எனக்கு நல்லா என்னால் ரிலேட் பண்ண முடியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 20 ரூபா 25 ரூபா அந்த அந்த கலக்கல் ஒவ்வொரு டைமும் என்னோடய எஃப்எம்லேருந்து நான் போகும்போது அந்த முக்கில் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த ஒரு ரோடு சைடில் போகும், அந்த முக்கில் ஒரு அண்ணா கடை போட்டிருப்பார். அவர் கடையை கிராஸ் பண்ணி போகும்போதும் ஒவ்வொரு டைமும் மூக்கெல்லாம் மூடிட்டு போகும். அதுவும் மூச்சு சுவாசிக்கிறோம்ல, அப்படிலாம் வண்டி ஓட்டிருக்கேன். ஸ்மெல்லு வந்தால் தானே நான் அங்கே போய் சாப்பிடுவேன்ட்டு. எப்படிலாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு என் லைஃப் எங்கே இருக்குமோ இல்லை எங்கே இருக்குமோ இன்னமோ. சரி அதை விடுவோம், நான் எங்கேயோ போயிட்டேன். இந்த மேட்டருக்கு வருவோம். கவிதை எழுதலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, சரி ஓகே போகலாம் நம்ம ஜாலியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி உட்காந்துட்டேன். சரி கவிதைனா இப்போ ஏதாச்சும் பேசுவான், இல்லை ஏதாச்சும் எழுதிக்கிட்டு இருப்பான். இருக்கிறதே க்ரியேட்டிவ் ஃபீல்டு தானே. ஒரு கான்செப்ட் எழுதலாம், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம், அதை அந்த ப்ரொடக்ஷன் கொடுத்து அதை வெளியே வரும்போது ஒரு ஸ்பார்க்லரு, இந்த ஜிங்கிள்ஸு, இந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது ரேடியோக்குன்ட்டு. அந்த மாதிரி ஏதாச்சும் யோசிக்கிற கூப்பிட்றான் போல், ஏதாச்சும் டீக்கெட்டில் போய் உட்காந்து ஏதாச்சும் கான்செப்ட் ஏதாச்சும் பேசினா தான் வரும். அதை பார்த்து பிரெயின் ஸ்டாமிங் அப்படிமாங்கல்ல. சரி சும்மா பேசுவோம் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போனேன். உட்காந்துட்டேன், பைக்கிலலாம் ஏறி உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டீ கடைக்கு போய் நிப்பாட்டினா. அவனுக்கு வந்து இந்த வண்டிக்கு எப்படி பெட்ரோல் தேவையோ அது மாதிரி அவரோட வயிற்றுக்கு வந்து டீ தேவை. அதை வாங்கி முடக்குன்னு ஊற்றினே இருப்பார் வாய்க்குள்ளே. அவர் பெட்ரோல் ஆட்டம், என்னடா இன்றைக்கி பெட்ரோல் போட்டாச்சா, இல்லை போடல வா போகலாம், ஏன் ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். இதில் ஹைலைட் என்னென்னா, ஒரு பெட்ரோலுக்கு நம்ம தான் ஸ்பான்சர் வேறு பண்ணணும், இந்த கருமத்தெலாம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கணும் சொல்கிறேன். அப்புறம் ஒரு நாள் பைக்கில் போய்கிட்டு இருந்தோம். அதான் டீ குடித்தான். டீயெல்லாம் குடிச்சிட்டு என்ன வா எழுதுறியா, ஏதாச்சும் பேசணுமா, வா பேசுவோம், எதை பற்றி எதாவது கவிதை ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்ன மேட்ரு, பேர் சொல்லிட்டேனா இல்லை எடிட்டிங்கில் தூக்கிடணும், ஓகே என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வா வண்டியில் உட்காரு நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம். அங்கே போய் உட்காந்தா தாண்டா எனக்கு வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக கவிதை எழுத முடியும் அப்படின்னா. சரி ஓகே, ஏதோ ஒரு ராயல் பேலஸ் ஹோட்டல் மாதிரி கூட்டின்னு போய் ரூமெல்லாம் போட்டு, ஸ்விம்மிங் பூலோட ரூமெல்லாம் போட்டு நம்மளை ஜகஜோதியாக தங்க வச்சு ஜாலியாக இருக்கும் போல், அப்படியே கூட சேர்ந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயை நம்பி நானும் பைக்கில் உட்காந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனான். நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் எப்படின்னா, நானும் அவனும் எப்படின்னா, நாங்கள் அந்த இனிஷியலாக அந்த ஈரோடில் நாங்கள் சேர்ந்த புதுசில் வந்து பைக் எடுத்துகிட்டு இஷ்டத்துக்கு விட்டுருவோம் வண்டியை. அது எங்கே போகுதோ அது பாட்டு போவோம், சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அந்த ஏரியாவுக்கு போவோம், அங்கே இருக்க மக்கள் பார்ப்போம், முன்ன பின்ன போவோம் வருவோம், அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் எங்கே பைக்கை விட்றான் போல் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது ஒரு பொட்டைக்காடு. இங்கே எதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வரான், அதுவும் வந்து ஒரு சாயங்காலம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொட்டைக்காடுக்கு ஒரு இடத்துல கூட்டு வந்துட்டான். இங்கே வந்துட்டோமா, இங்கே பக்கத்தில் தான் என் சொந்தக்காரங்க இருக்காங்கடா, போய் பார்த்துட்டு வரலாமா, ஒரு மாமா இருக்கார் போய் பார்த்து அப்படின்னா. எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாடா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. சரி நாங்கள் போனோம். அப்புறம் அவங்கக்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி ஆமாங்க இந்த எஃப்எம்முங்க கேளுங்க, ஷோ கேளுங்க அப்படி இப்படிலாம் கொஞ்சம் பேசினேன். இந்த டீ சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட பேசி சரி வா நம்ம போய் கவிதை எழுதலாமா அப்படின்னா.
டீ கடையில் எழுதாத கவிதை, மாமா வீட்டில் இவ்வளோ தாளாத்தியாக இடம் இருக்குது, முன்னாடி ஊஞ்சல் போட்டு வச்சிருக்காரு, கைத்து கட்டில் போட்டு வச்சிருக்காரு, அங்கே உட்காந்து எழுதாத கவிதை அப்படி ஒரு இடத்துல எங்கே போய் எழுத போகிறான்ச்சா, அப்படி ஒரு இடம் பார்த்துட்டு வச்சுக்காம போகிற. இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த மீம்ஸ்லாம் வரும்ல, ப்ரோ சேட் ஹி நோஸ் அ லொக்கேஷன், தி லொக்கேஷன் அப்படின்னு போட்டு தரமாக சில ப்ரைவேட் பிளேசஸ்லாம் கண்டுபிடிப்பானுங்க பசங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி. அந்த மாதிரி ஏதோ கண்டுபிடிச்சோம் போல். ஆள் பெரிய ட்ராவலர் வேலை, நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ மரண ட்ராவலர்லாம் சொல்லியிருக்காரு. பெரிய ட்ராவலர்னால் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நம்பி போகலாம் அப்படின்னு பின்னாடி உட்காந்து போயிட்டுருக்கேன். எங்கடா கூட்டுன்னு போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கூட்டுன்னு போகிறாங்க. போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இதுக்குள்ளே வா அப்படின்னா, ஒரு காம்பவுண்டு செவுரு இருந்துச்சு. என்ன காம்பவுண்டு செவுராக்குன்னு உள்ளே போனால் அப்போ தான் ஒரு எரிச்சு அது சாம்பலாக இருக்குது அந்த இடத்துல. சுடுகாடு கூப்பிட்டு போயிட்டாங்க. என்னடா எங்கடா கூப்பிட்டு வந்திருக்காரு? 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்டா, ஏன்டா இங்கெல்லாம் கூட்டின்னு வர? என்னடா பண்ண போகிறான் ஆள் வேறு. கொஞ்சம் நான் சொன்னேன்ல, டார்க் எமோஷன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் தலைவர்கிட்ட அப்படின்னு. ஏதோ அகோரி வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னோட அந்த கதையெல்லாம் சொன்னேன்ல போன பாட்காஸ்ட்டில், அகோரி ஃப்ரெண்ட் ஐ ஹேவ்னு ஒரு பாட்காஸ்ட்டை சொல்லியிருக்கேன், கேட்டு பாருங்கள். ஆள் வேறு ஒரு மார்க்கமாக இருப்பானே, ஏதாச்சும் நம்மளை வெட்டி குழம்பு இது வச்சுருவானா, ஐயோ ஏதாச்சும் பண்ண போகிறானா, நம்ம ஏதாச்சும் இவனை பண்ணிட்டோமா, ஏதாச்சும் ஆஃபீஸில் இவனை மம்பிழுத்துட்டோமா, இல்லை ஏதாச்சும் தப்பி தவறி ஏதாச்சும் பாஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்டோமா, இந்த நாயை கண்டுபிடிச்சிட்டானா, என்ன பண்ணோன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறேன். எடுக்கிறாரு வைரமுத்து, அந்த வண்டியோட டிக்கிலேருந்து இப்படி எடுக்கிறாரு. எடுத்து ஒரு நோட் எடுத்து ஒரு பேனா எடுத்து இப்படி காதில் இப்படி சொருகிறாரு. இங்கே இந்த கொத்தனாரெலாம் இங்கே பார்க்கல, அது மாதிரி பேனா எடுத்து காதில் சொருகி இப்படி நோட்டை எடுத்து இப்படி பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போகிறாரு சுடுகாட்டை நோக்கி. பெரிய கள்ளிக்காட்டு இதுக்காசம் எழுதுன வைரமுத்து சாதிச்சு கிழிச்சிட்டாரு. எங்கடா கூப்பிட்டு வந்திருக்க, சுடுகாடுறா, அங்கே பாடுறா, லிட்ரலாக இப்போ தான்டா எரிஞ்சிருக்குது அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ 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 மூதேவி, அது முந்தா நேற்று தூக்கு போட்டு செத்து போனாலே அது சாந்தி, அவளோட போனோம்டா அப்படிங்கிற மாதிரி சாம்பலாக இருக்குது. அங்கே போய் உட்காந்துட்டாங்க. அந்த ஒரு கூடார மாதிரி கட்டுவாங்க, அதில் தானே வச்சு எரிப்பாங்க. அந்த கூடாரத்தில் மேலே போய் உட்காந்து கால் மேலே கால் போட்டு ஒரு கையில் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கையில் அந்த நோட்டை வச்சுக்கிட்டு இப்படி யோசிச்சு இப்படி பெண் எடுத்து இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ மெண்டலு அப்படிதான் நினச்சேன் நான். ஐயோ நம்ம ஃப்ரெண்டு ஒரு மெண்டலா, இவனுக்கு மெண்டலாக ஆயிடுச்சா, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் போய் பக்கத்தில் உட்காந்தேன். என்ன தான் சுடுகாட்டாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், என்னத்த பெரிய பயம். போய் உட்காந்தாச்சு. எங்கே தெரியுமா எனக்கு உண்மையாலுமே பயம் வந்துச்சு. சும்மா இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். சரியா, இவன் உட்காந்து ஏதோ கவிதை எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சான், ஏதோ 2 வார்த்தை எழுதுனா, இப்படி யோசிச்சான் 2 வார்த்தை மா போட சொன்னால் சின்னம்மா போடுற, பெரியம்மா போடு மூதேவின்னு வடிவேல் அடிப்பார்ல, அந்த மாதிரி நானும் ஏதோ அது சொல்கிறேன் இது சொல்கிறேன்னு நானும் இவனும் ஏதோ மேனேஜ் பண்ணி ஈக்குவலாக டஃப் கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன் போல். டேரெக்டாக அவர் சொல்ல மாட்டார், இவர் ஏய் வாயை மூடுறா அப்படின்னா டேரெக்டாக சொல்ல மாட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு இது பின்னாடி கையை விட்டு ஒன்று எடுத்து இங்கே பார்த்தியா கம்மௌண்ட் உட்காரியா இல்லையா, என்னடா இது எலும்பு, என்னடா இது எலும்புடா, என்ன எலும்புடா, மனுஷ எலும்புடா. ஐயோ நான் லிட்டரலாக சதறி வர்றா எந்திரி, எனக்கெல்லாம் இப்போ நான் வீட்டுக்கு போகணும், நீ எந்திரிக்கிறே இல்லையா, மரியாதை கெட்டுன்ட்டு டென்ஷன் ஆகி அவனை பிடிச்சி நம்மளும் ரொம்ப கோப்பம் பண்ணோம்னா விடிய அங்கே உட்காந்து கவிதை எழுதுவான். நம்மளாலலாம் நைட் 1 மணிக்கு போய் நடமாடுற டைம்லலாம் உட்காந்து தைரியமாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு 12 மணி வரைக்கும் தைரியமாக இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தெம்பு இருக்குது, ஒரு கிளாரிட்டி இருக்குது, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, பார்த்துக்கலாம் என்னன்னா அந்தளவுக்கு ஒரு தைரியம் இருக்குது. அந்த பர்சன்டேஜுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு குறையும்ல. ஏன் அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னா, நம்ம உட்காந்துருக்க சுடுகாடு நைட்டு 1 மணிலாம் ஆகுது அப்படின்னா, ஐயோ இது பேய் நம்ம நடமாடும் பகுதியாச்சு அப்படின்னு ஒரு பயம் வரும்ல பேசிக்காக. நான் அப்புறம் டென்ஷன் ஆகிடும். மணி 5:30 மணி ஆனது, மாமா வீட்டுக்குலாம் போயிட்டு ஒரு 6-7 மணிக்கு சுடுகாட்டு கூட்டு போய் ஒருத்தன் உட்கார வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருட்டு வேற, பின்னாடி போனால் எரிஞ்சு அங்கே ஒரு லைட்டு மட்டும்தான் எரியுது. அந்த லைட்டு கீழே நானே உணவு உட்காந்து கவிதை எழுதிட்டு இருக்கோம். இதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவன் நிலமே யோசிச்சு பாருங்க. யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டில் போய், ஏய் இன்னைக்கு நான் 2 பேய் பார்த்தேன்டி, அதில் ஒரு பேய் கவிதை எழுதிட்டு இருந்துச்சு, ஒரு பேய் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுடி. எங்கெங்க பார்த்தீங்க? சுடுகாட்டில் உட்காந்துருக்குடி 2 பேயும் அப்படின்ட்டு பதறக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவனுங்க ஏதாச்சும் பதறி ஊருக்குள்ளே போய் சொல்லி ஏதாச்சும் லொட்டு லோஸ்க்குன்னு ஆகி எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி ஒழுங்கு மரியாதை எந்திரா அப்படின்ட்டு அப்புறம் அவனை கிளப்பி அங்கேருந்து கூட்டின்னு வந்து, எதுக்குடா இப்போ இங்கே வந்து கவிதை எழுதுற, ஏன்டா உங்கள் வீட்டில் ஃபேனை போட்டு கீழே உட்காந்து தாளாத்தியாக எழுதுனா உனக்கு என்ன மண்டையில் எதுவும் யோசிக்க தோணாதா? இங்கே பாரு மித்துன், வாழ்க்கையோட அடித்தளமே இந்த இடம்தான். அப்படின்னா பொட்டனிலேயே ஒன்று வச்சு வாழ்க்கை அந்த ஈன வெங்காயம் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலான ஆள் தான்.
அதை எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறங்கிற பேரில் இந்த மாதிரி ஆக்டெல்லாம் பண்ணணுன்ட்டு பண்ணுற பார்த்தியா, அங்கே தான்டா எரிச்சல் ஆகுது, உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு. அவன் மட்டும் இல்லை, நானும் கோளாறு தான். மகாமுனி படத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு பசிக்குது, நான் வேறு பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன், சுத்தமாக முடியல லிட்டரலாக நிஜமாலுமே. அந்த மகாமுனி படம் போய் அங்கே ஒரு சம்பவம் பண்ணிட்டேன், நான் தான் பண்ணேன், கொஞ்சம் தற்கொலையாக நடந்துக்கிட்டேன். இன்னொரு இடத்துல இந்த சிக்னல், ஈரோடு மெயின் சிக்னல், ரவுண்டானா சிக்னலில் அங்கேயும் ஒரு தற்கொலை சம்பவம், அதுவும் நான் தான் பண்ணேன். வம்புழுத்துட்டேன் ஒருத்தனை, வேணும்னு பண்ணல, என்ன டென்ஷன் ஆக்கிட்டானுங்க. அப்போ நம்மளும் அந்த ஏஜ் அப்படி ரொம்ப சுருன்னு இருப்பேன், கொஞ்சம் டப்புக்குன்னு. அதான் மூஞ்சியை பார்த்து கொஞ்சம் ஏமாந்துருவாங்க, என் மூஞ்சிக்கு அப்படி இருக்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காது. இப்போ வேறு மாதிரி கொஞ்சமாச்சும் யோசிக்க தோணிருச்சு. வேலூர்லாம் கத்தி எடுத்து என் வயிற்றில் வச்சு மிரட்டினாங்க, அப்போ இருந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டேன். பட் பயந்துக்கிட்டுங்கிறத தாண்டி சில விஷயங்கள் புரிஞ்சுது எனக்கு. என்னத்த பயம், அதெல்லாம் அடுத்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்த பாட்காஸ்ட்டில் சீரியஸாக இந்த மகாமுனி மேட்ரு, இந்த சிக்னலில் நடந்தது, இதே மாதிரி ஒரு சம்பவம் வேலூரில் எனக்கு நடந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு ரிவர்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு 2 சம்பவத்துலேயும் நானும் என் ஃப்ரெண்டும் நாங்கள் கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம். அந்த 3வது சம்பவத்தில் நான் தனியாக மாட்டிக்கிட்டேன், என்னைய அந்த சுச்சுவேஷன் டேக் ஓவர் பண்ணிருச்சு, கத்தி எடுத்து வயிற்றுல வச்சுட்டானுங்க. இந்த 3ஐயும் சேர்ந்து நான் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய சொல்கிறேன்னு சொல்லியே இப்படி டைம் போயிடுது. பட் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். டாடா பை சொல்லி கிளம்புது நாங்கள் மீட் மித்துன். டாடா பை. ஏதாச்சும் ஹிலேரியஸாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனல் க்ரோத்துக்கு அது நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். டாட்டா 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 போய். இது பார்த்தீங்களா என் வால்பேப்பர்?